சார், சேலம் பல்கலைக்கழகத்துக்கு இன்னைக்கு ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இது எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் சங்கங்களும் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஆய்வுக்கு எப்படி பார்க்குறீங்க? இதில் 2-3 முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று வந்து இந்த ஒரு துணைவேந்தர் அப்படிங்கிறவர் ஒரு பல்கலைக்கழகத்தின் அதாவது ஒரு எமினன்ட் பர்சன் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி. அவர் தான் நம்பர் 1 தலைமை பொறுப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஒருவர் மீது 2 முக்கியமான வழக்குகள் பதியப்படுகின்றன. ஒன்று வந்து அந்த பல்கலைக்கழகத்தின் எந்த அனுமதி இல்லாமல் அவர் எந்த இன்டிமேஷனும் கொடுக்காமல் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது, அதில் இவருக்கு பங்கு உள்ளது அப்படிங்கிறது ஒரு வழக்கு. 2வது வழக்கு வந்து அவர் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சில தவறுகள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது அகெயின் வழக்கு. சட்டப்படி ஒரு வழக்கு உங்களுக்கு எதிராக நிரூபிக்கப்படும் வரை நீங்கள் நிரபராதி தான். ஸோ அதை பற்றி டவுட் கிடையாது. ஸோ இன்றைக்கி தேதிக்கு இவர் மீது வழக்கு தான் இருக்கிறது. ஆனால் அவர் கைதாகியிருக்கிறார். அரெஸ்ட் ஆகிட்டு உடனே சேம் டே பெயிலில் நிபந்தனையற்ற ஜாமீன் நினைக்கிறேன் வந்துட்டார் வெளியில். ஸோ நவ் இஸ் அரெஸ்டட் பர்சன் ஆன் பெயில். ஸோ அவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு புறம் இருந்தாலும் அவர் ஏற்கனவே கைதாகி ஜாமீனில் இருப்பவர் என்பது நம்ம மனதில் கொள்ள வேண்டும். 1. நம்பர் 2, அதுக்கு அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில தினங்களுக்குள் அதே யூனிவர்சிட்டியில் போய் தன்னுடைய அதே அறையில் அமருகிறார். ஸோ இது எப்படின்னா அந்த அந்த அறையில் ஏன் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு ஏன் போகக்கூடாதுன்னா போகலாம். ஒரு வீடாக இருந்தால் போகலாம். ஒருத்தர் கைதான யாரும் அவர் சொந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஏன் சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து ஒரு அலுவலகம். அங்கே அவர் தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர். அங்கே 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது. ஒரு கம்பெனி தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கு யூனிவர்சிட்டியிலேருந்து எந்த பெர்மிஷன் வாங்கவில்லை. ஸோ அது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது. 2வது வழக்கு வந்து வன்கொடுமை, அங்கே உள்ள இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு அப்பரஸ்ட் கம்யூனிட்டி பீப்புளை. ஸோ இப்போது தலைமை பொறுப்பில் இருக்கும் கைதாகி ஜாமீனில் இருக்கும் ஒருவர் திரும்ப அதே அறையில் அதே நாற்காலியில் உட்காரும் பொழுது என்ன நடக்கும்? ஒருத்தருக்கு பெயில் கொடுக்கும் பொழுது நீதிமன்றங்கள் எப்போவுமே கருத்தில் கொடுத்து 2 விஷயந்தான் கண்டிஷனாகவும் போடுவாங்க. என்னென்னா, நீ வந்து சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, நீ வந்து அதே மாதிரி அந்த சாட்சி சொல்பவர்களை அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இங்கே 2க்குமே வாய்ப்பு இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் SC/ST அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒருவர் இருந்தால் ஒருவேளை அவருக்கு இப்போது தலைமை பொறுப்பில் இருக்கும் வைஸ் சான்சலர் மேலே குற்றம் சொல்ல முடியுமா? இல்லை குற்றச்சாட்டு பதிவு பண்ண முடியுமா? ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ண முடியுமா? பெரிய அளவில் அதனால் ஒரு தயக்கம் இருக்கும். 1. நம்பர் 2, டாக்குமெண்ட்ஸ் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது வந்து சாட்சியங்களையும் அழிக்கும், சாட்சிகளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால் இந்த ஒரு காரணத்துக்காக அவர் திரும்ப அங்கே போனது வந்து மிகப்பெரிய தவறு. 1. அதுக்கு மேலே இப்போது அவரை யார் நியமிக்கிறது? சட்டப்படி சர்ச் கமிட்டி போட்டு மாநிலம்தான் பண்ணணுனாலும் கையெழுத்து போட்டு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டின்னு இருக்கிற ஒரு சான்சலர், அது வந்து கவர்னர். இப்போ கவர்னர் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துக்கே போகிறார். ஸோ செக்ஷன் 8 ஆஃப் பெரியார் யூனிவர்சிட்டி ஆக்ட் பார்த்திங்கன்னா, ஒரு விசி மேலே ஏதாவது குற்றச்சாட்டோ இல்லை ஏதாவது ஒரு அலிகேஷன் இருந்தால் அது சம்பந்தமாக விசாரிக்கலாம். யார்? சான்சலர் விசாரிக்கலாம். அவர் நேரடியாகவோ இல்லைன்னா ஒரு கமிட்டி போட்டு விசாரிக்கலான்னு ஒரு ரூல்ஸ் உள்ளது. ஃபைன். ஆனால் அது வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த வைஸ் சான்சலரை ராஜ்பவனுக்கு சென்னைக்கு அழைத்து ஒரு விசாரணை நடத்தியிருந்தால் அது வேறு விஷயம். அவரோட அந்த செக்ஷன் 8ஓட அந்த ஃப்ரேம் வித்தின் தி 4 கார்னர்ஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க, அந்த சட்டத்தின் உட்பட்டு கவர்னர் செய்த ஒரு விஷயமாக கருதப்படும். ஆனால் இவரே அங்கே போகிறது, ஏற்கனவே ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை ஃபேஸ் பண்ணியிருக்க ஒருத்தர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவரை அப்பாயின்ட் பண்ணுற ஒருத்தர் அங்கேயே போகிறார். ஸோ இது எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு, நான் தெரு சண்டைக்கு நான் வர்றேன், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும் கவர்னரோ, கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இருக்கும் கவர்னரோ, தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒரு வைஸ் சான்சலரோ இவ்வாறு பண்ணவே கூடாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. சார், இப்போது பதவி துஷ்பிரயோகம் பற்றி அந்த இன்னொரு வழக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநரை வந்து நேரில் மீட் பண்ணுறது சென்னைக்கு கொண்டு வந்து பண்ணுறதுனால தப்பு இல்லைன்றீங்க. அங்கே போகிறதுனால மட்டும் என்ன பிரச்சனை ஏற்படுறதுக்கான? ஓகே. என்ன நீங்கள் மெசேஜ், என்ன நீங்கள் ஒரு டிக்ளரேஷன், என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறீங்க? அங்கே உள்ள அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு தொழிலாளி இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸர் இருக்கலாம், அவர் சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே இருக்கலாம். அந்த இடத்துல அவர் ஆக்குப்பை பண்ணுறதே தவறுங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆகிருக்கும் பொழுது
அங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லி போகிறது வந்து இது வந்து இம்ப்ரப்பரேட்டி மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் அப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியாது. இது வந்து வழக்கின் தன்மையை பாதிக்கும். கவர்னர் வந்து குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருத்தரை வந்து மீட் பண்ணுறாருங்க அவரோட ஆஃபீஸ்லேயே. அவருக்கு எதிராக இப்பொழுது எந்த ப்ரொஃபஸர் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்வார்? ஒரு எஃப்ஐஆர் போட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ண கூட்டு போயிட்டு பெயில் வந்தோடனே விட்டுட்டாங்க. யார் அரெஸ்ட் பண்ணியிருப்பா? ஒரு இன்ஸ்பெக்டர், மேபி அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த லெவலில் பண்ணியிருப்பாங்க. இப்போது கவர்னர் அதே பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது யார் அங்கே செக்யூரிட்டி கொடுப்பா? உங்களுக்கு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி இல்லையா? ஒரு தெலுங்கு படத்தில் தான் உன்னை அரெஸ்ட் பண்ணவனே உனக்கு செக்யூரிட்டியாக நிற்க வைக்கிறேன்னு இங்கே நடந்திருக்கு. இன்றைக்கி கவர்னர் போகும்போது அதே ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டரோ அசிஸ்டன்ட் கமிஷனரோ இல்லை டெப்டி கமிஷனரோ எஸ்பியோ அங்கே பாதுகாப்பிற்கு நின்றிருப்பார். இப்போ என்ன மெசேஜ் நீங்கள் கன்வே பண்ணுறீங்க? என்ன நேற்று அரெஸ்ட் பண்ணாரா, இன்றைக்கி எனக்கே நிற்கிறாரா பாதுகாப்பு? ஸோ இது வந்து தார்மீக அடிப்படை மட்டும் கிடையாது. இப்போது அவர் வந்து எப்படி விசாரணை நடத்துவார்? ஒரு இன்ஸ்பெக்டர் இப்போது கவர்னர் பார்த்தா அவர் ஹீல் ஃபீல் இன்டிமிடேட்டட். அவருக்கு வந்து இனிமேல் ஃபியர் ஆர் ஃபேவர், வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு போய் அந்த வழக்கை விசாரிக்க முடியாது, சாட்சியங்களை கலெக்ட் பண்ண முடியாது. அப்படியே கலெக்ட் பண்ண போனாலும் அவங்களும் அதே ஒரு ஒரு வியப்பில் தான் இருப்பாங்க. கவர்னரே வந்து பார்க்குறாருன்னா இவர் பெரியவர், இன்னொரு இன்ஸ்டியூஷனுக்கே தலைவர், இவருக்கு எதிராக சொன்னால் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்? ஸோ இது வந்து தார்மீக அடிப்படையில் அவர் போனது தவறுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், சட்ட அடிப்படையிலையும் போனது தவறு தான். சார், பொதுவாக இப்போது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, வழக்கில் இவர் ஒரு குற்றவாளியும் சாட்டப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் துணைவேந்தராக இருக்கும் பட்சம் அது எப்படி சார் இருக்கும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு? இருக்கலாமா அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர், கவர்னர், இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய பதவிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்த ஒரு பதவி. நம்ம கான்ஸ்டியூஷனுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யார் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஒரு எமினன்ட் பர்சன் அப்படிலாம் ஒரு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குமே தவிர, அவர்களுக்கு தவறு அவங்க செய்வாங்க, இல்லை தவறு செஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து உட்காருவாங்க அப்படிங்கிற ஒரு இவென்ச்சுவாலிட்டியை வந்து சட்டம் எந்த காலத்திலும் நினைத்து கூட பார்த்துருக்கவில்லை. அதனால் இவர் வந்து திரும்ப அங்கே உட்காருவார், உட்கார்ந்து அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை இல்லை. ஆனால் இது வந்து நேரடியான ஒரு ரூல். நீ குற்றம் சாட்டப்பட்டால் அலுவலகத்துக்கு வரக்கூடாது, இல்லை அலுவலகத்துக்கு வந்தாலும் கவர்னர் வந்து உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சட்டத்தில் இருக்காது. அப்படி இருக்கவே முடியாது. அப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு சட்ட புத்தகமும் 10,000 பேஜ் இருக்கணும், அப்படி இருக்க முடியாது. ஆனால் பல வழக்குகளை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஜாமீன்லேயும் அவங்க போடுற ஒரு சென்டென்ஸு, சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் இருக்கும். இன்ஃபேக்ட் அதனால தான் கண்டிஷனல் பெயில் கிடைக்கும் பொழுது சில நேரங்களில் வேறு ஊரில் இருக்க சொல்லுவாங்க. நீங்கள் போய் சென்னைக்காரராக இருந்தால் மதுரையில் போய் ஒரு வாரம் தங்கியிருந்து இல்லை ஒரு மாதம் தங்கியிருந்து அங்கே உள்ள ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் டெய்லி கையெழுத்து போடணும். என்ன காரணம்? நீங்கள் உங்களுடைய இடத்துல இருந்தால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இல்லை, அதனால் நான் போவேங்கிறது வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆர் அந்த தமிழ்நாடு போலீஸ் வந்து கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுக்கு போகும்போது அதுதான் மெயின் கிரவுண்டாக இருந்திருக்கணும். அவர் திரும்ப அங்கே போகிறாரு, அதனால் எங்களுக்கு வழக்கே பாதிக்கப்படும் நான் நினைக்கிறோம் அப்படிங்கிறதுனால பெயில் கேன்சல் பண்ணணும்னு கேட்பாங்க. ஆனால் துணைவேந்தர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் தானே சார்? இப்படி ஒரு வழக்கு இருக்குது, இப்படி ஒரு சாட்சியங்கள் கலைக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் சஸ்பெண்ட் பண்ணி இப்போ யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் வந்து ஒரு கல்விக்கூடங்களாக மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவாகட்டும், வெஸ்ட் பெங்கால், இன்ஃபேக்ட் இப்போது இருக்கிற வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா மிஸ்டர் தங்கர் அங்கே இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மேற்கு வங்க அரசுக்கும் அவருக்கும் மோதல். அதுக்கு எல்லாமே களமாக இருந்தது யூனிவர்சிட்டிஸ் தான். ஸோ இங்கேயும் வந்துட்டு அதை வந்து ஒரு அரசியல் களம்னு சொல்ல முடியாது, அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு களமாக அது இவங்க வேந்தர்களாக இருக்கிற கவர்னர்கள் பயன்படுத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் இப்போது நீங்கள் இன்றைக்கி போயிருக்காரு கவர்னர், இதுக்கு வந்து அரசாங்கம் இது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வின்னிங் த எலெக்ஷன். இப்போது இது வந்து அரசியல் கட்சி தான் அரசாங்கத்தில் இருக்குது. அவங்க வந்து இப்போது வங்காளத்தில் மாதிரி பண்ண நினச்சிருந்தா திரு தாங்கர் வந்து அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகும்பொழுது, மேற்கு வங்கத்தில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகும்போது கேட்டு பூட்டப்பட்டது. அவர் போய் பார்க்கும்போது அவர் கவர்னர் சான்சலர் இங்கே மாதிரியே போனால் கேட்டு பூட்டியிருக்கு, உள்ளே போக முடியல. அவர் எங்கேயோ சுற்றி வேறு ஏதோ கேட்டில் உள்ளே போய் எவ்வளோ பெரிய எம்பாரஸ்மெண்ட்டு. ஸோ ஒரு ரிட்டாலியேஷன் வந்தால் நீங்கள் வந்து நான் தெரிசுன்ற மாதிரி நான் வரேன் உன்னால் முடிஞ்ச பாருன்னு சொன்னால் அவங்க பூட்டை என்ன பண்ணுவீங்க?
ஸோ இது வந்து வெரி அக்லி சீன்ஸ் இல் கிரியேட் டு லீட் டு ஆல் அக்லி சீன்ஸ். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் யாராக இருந்தாலும்.